நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டை நிறைவு செய்திருக்கிறது. இந்த ஓராண்டில் விக்கிரவாண்டியில் வெற்றிகரமாக முதல் மாநாட்டை நடத்தியது, முக்கிய பிரச்சினைகளுக்கு கண்டனம் தெரிவித்தது, கூட்டணிகளில் கவனம் செலுத்தியது, களத்தில் மக்களை சந்திக்க தொடங்கியது. 234 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட தமிழகத்தை கட்சி ரீதியாக 120 மாவட்டங்களாக பிரித்தது, 28 அணிகளை அறிவித்தது, பொதுக்குழு கூட்டம் மற்றும் ஆண்டு விழா கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருவது என அரசியல் களத்தில் தீவிரமாகவே இருந்து வருகிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை வழங்க மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது. தமிழகத்திற்குள் அவர் எங்கு சென்றாலும் இந்த பாதுகாப்பு பிரிவினர் உடன் பயணித்து பாதுகாப்பை வழங்குவார்கள். உளவு பிரிவு அளித்த தகவலின் பேரில் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இது குறித்து மீம்ஸ்களை தெறிக்கவிட்டு வருகின்றனர் நம் நெட்டிசன்கள். ஒய் கேட்டகரி புரொடெக்ஷன் சிஎம் ஏரியாடா என்றும், விஜய் தனது சொந்த பணத்தை ஒன்றிய அரசின் ஒய் செக்யூரிட்டி குழுவிற்கு செலுத்த வேண்டும், எவன் அப்ப விட்டு காசிலும் அவருக்கு பாதுகாப்பு தேட அவசியமில்லை என்றும் விஜய் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். வெளியே வராதவருக்கு, மக்களை சந்திக்காதவருக்கு, போராடாத அவருக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு காலையில இருந்தே திட்டுன்னு திட்டிட்டே இருக்காங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழ் சினிமாவின் உச்சபட்ச நட்சத்திரம். மக்களை சந்திக்கும் போது கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். நாட்டில் தெருவில் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது பொதுமக்களால் தடுத்து காப்பாற்ற முடியாது. கட்சி தலைவராக தேர்தலை சந்திக்கும் நபருக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு வழங்கியதற்கு ஆதரவாக ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 2019 தோல்விக்கு பின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டிருந்த செக்யூரிட்டி 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ரத்து செய்தது ஒன்றிய அரசு. ஆனால் 2022இல் தலைவரானவுடன் அண்ணாமலைக்கு முதலில் ஒய் பாதுகாப்பும் பின் Z+ ஆக உயர்த்தவும் செய்தது. அதே வழியில் விஜய் ஒய் செக்யூரிட்டி பெறுகிறார் என்றும், தமிழ்நாடு அரசு சரியான பாதுகாப்பு கொடுக்காததால் மத்திய அரசு விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி இருக்கிறது என்றும் கூறுகின்றனர். மேலும் சிலர் தமிழகத்தின் 2வது பெரிய அரசியல் கட்சியான தலைவர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இருப்பதால் உள்துறை அமைச்சகம் ஒய் பிரிவு பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது என்றும், தமிழக வெற்றி கழகம் 15% வாக்குகளை அள்ளும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் தளபதி விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கையானது விஜயை ஒரு முக்கியமான அரசியல் தலைவராக அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதையே காட்டுகிறது என்றும் குறிப்பிட்டு வருகின்றனர். இப்படி விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்கள் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை வழங்கியதற்கு வரவேற்பு தெரிவித்து வரும் நிலையில் இது குறித்து பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதாவது, நடிகர் விஜய் சமுதாயத்திற்கு என்ன நல்லது செய்தார், எதற்காக இந்த ஒய்+ பாதுகாப்பு என்றும், சினிமால 10 பேரை பந்தாடினவனோ ஒய் செக்யூரிட்டி கேட்டவனு ஒன்னா போன்ற மீம்ஸ்களை தெரிவித்து வருகின்றனர். வீட்டை விட்டு வெளியே வராதவனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பா என்றும், இதனால் பொதுமக்கள் பணம் வீணடிக்கப்படுகிறது என்றும், விஜய் வீட்டை விட்டு வெளியேறுவது அரிது, அவருக்கு ஏன் ஒய் பிரிவு பாதுகாப்பு தேவை என்று நெட்டிசன்கள் சிலர் கலாய்த்து கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு வழங்குவதற்கு முன்பு தமிழக அரசிடம் மத்திய அரசு ஏன் ஆலோசனை நடத்தவில்லை? விஜய்க்கு என்ன மிரட்டல்? வரி செலுத்துவோரின் பணம் ஏன் இப்படி வீணடிக்கப்படுகிறது? பாஜக மற்றும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்கும் முயற்சியா இது என்றும் பல்வேறு கோணங்களில் விவாதிக்கப்படுகிறது.
ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் உள்ளூர் செக்யூரிட்டின்னு நினைச்சிட்டாங்க இந்த தமிழக வெற்றி கழக தம்பிங்க. Z+, என்பது இந்தியாவின் உயரிய பாதுகாப்பு படை கமாண்டோ பிரிவுகள். இவற்றில் Z பிரிவு என்பவை கருப்பு பூனை படைகள். ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோருக்கு Z பிரிவு வழங்கப்பட்டது. சுப்பிரமணியன் சுவாமிக்கு Y+ பிரிவு, விஜய்க்கு Y. இவை அனைத்தும் உள்துறை அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படுபவை என்றும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு சில நெட்டிசன்கள் பதிலளித்தும் வருகின்றனர். இப்படியாக விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டதற்கு கலவையான கருத்துக்களை நெட்டிசன்கள் பகிர்ந்து சோசியல் மீடியாவை தெறிக்க விட்டு வருகின்றனர்.